இந்த இடத்துல அரிச்சுக்கிட்டே இருக்கு. அரிக்குதா? லைட்டா சகந்தமா இருக்குல்ல. டேய் எறும்பு கடிச்சிருக்குடா. இது எதுக்குடா போட்டோ எடுக்குற? ஏஐல போட்டு கேட்டோம்னா என்னன்னு சொல்லலாம். 10 நிமிஷம் பார்க்கவா, தெரியலன்னா மருந்து வாங்கி போடுவான். என்ன மருந்து போடுறதுன்னு அனுப்பியிருக்கு. மெடிக்கல் போயிட்டு வருவோம். டேய் இது எறும்பு கடிடா. சின்ன வயசுல நம்மள எல்லாம் கடிக்குமே, பார்த்தது இல்லையா? சிவப்பு எறும்பு. என்னடா கரகரப்பா இருக்கு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்கா? கண்ட நேரத்துல போய் ஐஸ்கிரீம் வாங்கி திங்காதனா கேட்டும் தொலைய மாட்டேங்குது. அதான் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. என்ன பண்ற, வார்ம் வாட்டர், லியூக் வார்ம் வாட்டர் எடுத்து அது லேசா உப்பை போட்டு, கல் உப்பா போட்டுக்கணும், போட்டு கலந்துட்டு ஒரு தொண்டை கரகரப்பா இருக்கு, என்ன பண்ணலாம்? தொண்டை கரகரப்புக்கு சில வீட்டு வைத்தியங்கள் முக்கிய செய்யலாம். முதல்ல வெந்நீரில் உப்பு கலந்து வாய் கொப்பளிக்கலாம். ஒரு கிளாஸ் வெந்நீருக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போதும். தினமும் 2-3 இதெல்லாம் நானும் சொன்னேன். இல்ல நீ சொன்னாலும் ஏன் சொன்னோம்ல. இன்னொரு மாட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு ஆகுமா? ஐஸ்கிரீம் சாப்பிடுவதால சிலருக்கு தொண்டை கரகரப்பு வரலாம். குறிப்பாக உங்களுக்கு குளிர்ச்சியான உணவுகளுக்கு உணர்திறன் இருந்தால். ஓகே ஓகே, அதான் சொன்னேன்லடா. என்ன நான் நம்ப மாட்டேன். என்னடா இந்த போனை நம்புவே, என்னை நம்ப மாட்டேன். ஏன் வந்து எல்லாம் கரெக்டா சொல்லு இவனே, அதனால நான் கேக்குறேன் நானு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஜூலை 22. ஓகே, தேங்க் யூ. ஏண்டா இன்னைக்கு என்ன கிழமைன்னு தான் போன்லயே வருமேடா, அது கூட தெரியாம ஐயோ எல்லாத்துக்கும் போனுக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. குட் ஃப்ரைடே எந்த கிழமையில வரும்? ஏய் அதான் பேர்லயே ஃப்ரைடே இருக்குல்ல, அப்ப ஃப்ரைடே தானடா வரும். இன்னொரு வாட்டி போனுக்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு வச்சுக்க, மண்டைய பிச்சு கையில கொடுத்துறேன் பாத்துக்க. ஏஞ்சு போடாமல. ஐயோ அடிக்ட் ஆயிட்டாங்க, எல்லாத்துக்கும் அடிக்ட். இவங்களுக்கு ஏதாவது பொருள் நல்ல விஷயத்த கொடுத்தாலும் அதை அடிக்ட் ஆகி பைத்தியமாயி இதான் வேலை. கெட்டு நாசமா போறதுக்கு ஒண்ணு வழி. ஃப்ரெண்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கான், என்ன பிரச்சனையா இருக்கும்? உங்கள் நண்பர் தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது பல காரணங்களால் இருக்கலாம். குறிப்பாக மன அழுத்தம் அல்லது கட்டுப்பாடு இல்லாமலோ தோன்றினால் மனநலம் தொடர்பாக கட்டுப்பாடு இல்லாம தான் போயிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு. உங்கள் நண்பர் தனியாக பேசிக் கொண்டிருப்பது தொடர்ந்து நடந்தால முதலில் அவங்களோட புரிதலோடு பேச முயற்சியுங்கள். நீ எப்படி இருக்க, ஏதாவது கவலை இருக்கா? நீ எப்படி இருக்க, ஏதாவது கவலை இருக்கா? பாருங்க என்ன வேலை பாக்குறான்னு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்டா. எதுக்குடா நம்ம வாழ்ந்துகிட்டு, வாழ்க்கையே வேணாம்டா. எதுக்குடா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு எது, மனுஷன் எதுக்கு வாழணும், அதுவே இல்லாம ஆக்கிட்டாங்க. ஒரு சுவாரஸ்யம் இல்ல, வாழ்க்கையே ஒரு இதா போயிட்டு இருக்கு. ஏங்க என்னங்காச்சு? ஏங்க மனுஷனே அழிச்சு திங்கிற நாள் வரும்னாங்க, வந்துருச்சு. ஏஐ கண்டுபிடிச்சவங்க எவ்வளவு பேருக்கு பாருங்க. எவ்வளவு ஏஐ வந்து ஓகே, டெக்னாலஜிங்கிறது வளர்றதுதான், அது இல்லைன்னு சொல்ல. மனுஷனே அழிக்கக்கூடாது. மனித இனத்துக்கு என்ன ஆகுது? அப்புறம் அவனுக்கு புள்ள குட்டி குடும்பம் இருக்கும்ல, அவன் லோன் வாங்கியிருப்பான், அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், பிள்ளைய படிக்க வைக்கணும். எப்படிங்க வளர்த்து இந்த சமயத்தை வளர்க்குறீங்க? அவன் போயிட்டானா இந்த ஊர் என்னங்க வருது? இந்தியா எப்படிங்க வல்லரசு ஆகுறது? எப்படி ஆகுறது? என்ன மனுஷன் பாருங்க. தான் வீடு தான் உண்டு, சோறு வீடு என்று வாழாமல் இந்த நாட்டுக்காகவும் மனிதர்களுக்காகவும் யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்காங்க. இவனெல்லாம் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு பிரைம் மினிஸ்டரும் முதலமைச்சரும் ஆக்கி விடுங்கய்யா. என்ன பேசு, என்ன கருத்து. ஆனா இந்த அழிவை கண்டுபிடித்தவனும் ஒரு மனிதன் தான். மனிதனின் அழிவுக்கு காரணம் மனிதனாக மட்டுமே இருக்க முடியும், எவனும் இருக்க முடியும். என்னமான ஒரு இதெல்லாம் எல்லாராலும் இதை பேசிட முடியாதுங்க. நீங்களாம் என்ன ஐடி கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இங்க வெள்ளிக்கிழமை நைட் எப்போ வரும், சனிக்கிழமை தண்ணியை போட்டோமா, ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட்டை போடமான்னு வாழ்றது இல்லையா வாழ்க்கை? அது இல்ல வாழ்க்கை, மத்தவங்களுக்காக வாழணும். என்ன பாரியா பாரு, தாடியா பாரியா. ஒரு சைடுல பார்க்க விவேகானந்தர் மாதிரி இருக்காரு, இன்னொரு சைடு பார்த்தாருன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி இருக்காரு, கீழே பார்த்தாருன்னா ரொம்ப அசிங்கமா இருக்காரு. அதை பார்க்க வேணாம். என்ன சார் அதெல்லாம் ஓகே, இவ்வளவு யோசிச்சிட்டீங்க. உங்க தாடிக்கும் உங்க முகத்துக்கு நீங்க பேசின கருத்தெல்லாம் பாக்குறப்ப அநேகமா ஐடி கம்பெனி ஓனரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேர் என்ன சோம்பா? இல்ல ஐடி மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. இல்ல நான் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. தெரிஞ்சு போச்சு, ரிசர்ச்ல இருக்கீங்க. அதான் இல்ல டீச்சரா எதுவும் இல்ல, டீச்சர்ல மீடியா அந்த மாதிரி இருக்கிறதே 5-6 தான். இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இல்லங்கிறாரு. கடைசியில எனக்கு வேலை வெட்டியே இல்லன்னு சொல்லிட மாட்டியே? இல்ல ரெண்டா வகுந்துறேன் பாத்துக்க. அத சொல்லி தொலையாது தானே ஐடியா தானே கேட்டேன். காலையில என்ன பண்ணுவீங்க? ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ராத்திரி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்? ராத்திரி வரைக்கும் லாகின் பீரியட் 8 மணி நேரம் 6 மணி நேரம் தான் சொல்லுவாங்க. நீங்க எப்படி பண்றீங்க? என்ன பண்ணுவீங்க? டைம்ல எல்லாம் பாத்திரம் விளக்கணும், சமையல் பண்ணணும், அப்புறம் வந்து பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கணும், துணி காய போடணும், எடுக்கணும். ஒரே பிஸியாவே இருக்கணும். பிள்ளைகளை ஸ்கூல்ல விடணும், கூட்டு வரணும், கூட பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறதா வந்தேன் நானு. அது இதுக்கு நடுவுல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா பாருங்க, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். மனுஷன் வந்து ஒரு 10 நம்பராவது ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சிருந்தான். செல்போன் வந்ததுல இருந்து உங்க நம்பர் உங்களுக்கு தெரியுமா? என் நம்பர் தெரியும். உங்க ஒய்ஃப் நம்பர் சொல்லுங்க. ஒய்ஃப் நம்பர் தெரியாது. தெரியாதா? எதுக்கு அந்த போன் இருக்குறாங்க? இது இருக்க வரைக்கும் எவனுக்கு எதுவும் தெரியாது. ஐபோனை தூக்கி போட்டியடா? அவ்வளவுதான், போன் போச்சு. சரி பிள்ளைக்கு ஸ்கூல் கூட்டிட்டு போறேன். இங்க வாடா டேய். சும்மா நின்னவன கூப்பிட்டு போனை பிடிச்சு
போன காவாக்கில தூக்கி போட்டானே. திருச்சிக்கு போயிருந்தேன் நான். சரி போனமே F1 பிராட் பீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிராட் பீட் நடிச்ச F1 படம் வந்திருக்குன்னாங்க. சரி ஐமேக்ஸ்ல போய் பாப்போமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஐமேக்ஸ் செமையா இருக்காங்க. செமையா திருச்சியில வந்து செமையா கொண்டு வந்துட்டாங்க ஐமேக்ஸ். நான் எதிர்பார்க்கல. பிராட் பீட்டோட ஆக்டிங் கொஞ்சம் இதுதான் பரவாயில்ல. ஆனா போன படத்துக்கு இந்த படத்துக்கு இன்னும் பெட்டர்மெண்டா இருக்கு அவர் ஆக்டிங் கொஞ்சம். பாக்குறேன்னா தான் இது பாப்போம். ஏய் இங்க சென்னையில பார்த்தேன். சென்னையில பார்த்தா கோபி என்ன வர்ற போற நீ பாட்டுக்கு நின்னு பாத்துட்டு போற பேச வேண்டியதானே? இல்லடா கல்யாணத்துக்கு முன்னாடினா வெட்டித்தனமா அந்த மாதிரி நின்னு பேசணும். இப்போ உட்காந்து வெட்டித்தனமா பேசுறது வேஸ்ட். ஏதாவது யூஸ்ஃபுல்லா தான் பண்ணலாம்னு போயிருக்கீங்க. புரியல எனக்கு. என்ன புரியலையா? புரியல. இல்லடா நீ சொல்ற எல்லாமே பொய். வாய திறந்தாலே பொய் சொல்ற. ஃபர்ஸ்ட்னா அது வந்து சரி சரி நான் கொட்டிக்கி இருந்தோம். இப்போவும் பண்ணா என்னடா அர்த்தம்? நீ போணும்னா நீ போ. நான் ஒண்ணும் சொல்லல. அதான் இவன் கல்யாணம் ஆயிடுச்சு அதனால ஆளு மாறிட்டான். இப்ப நம்மள தேவைப்பட மாட்டோம். நம்மள வேஸ்ட் அத கட் பண்ணிட்டாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கல்யாணம் ஆகற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. என்ன சொல்லி இருந்தாங்க? திருச்சியில ஐமேக்ஸ்ல படம் பார்த்தேன்னு சொன்னா. ஐமேக்ஸ் F1 படம் பார்த்தேன் நான். ஐமேக்ஸ் திருச்சியில ஐமேக்ஸ் தியேட்டர் இருக்கா? திருச்சியில ஐமேக்ஸ் தியேட்டர் இல்ல. முடிஞ்சா? இல்ல போட்டு பார்த்தா ஐமேக்ஸ் இருக்கு. நான் பார்த்தேன். ஏன்டா F1 படத்தை நான் பார்த்தேன். எது கேமரா ஃபிட் பண்ணது ஐமேக்ஸ்ல நான் பார்த்தேன். ஐமேக்ஸ் தியேட்டரே திருச்சியில கிடையாது. அப்டேட் பண்ணல. சொல்றான்னு நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. எல்லாத்துக்கும் கோபி எல்லாத்துக்கும் ஏஐ தீர்வாகாது நண்பா. எல்லாத்துக்கும் சுத்த தமிழ் எதுக்கு பேசுற? சுத்த தமிழ் எதுக்கு பேசுற? சும்மா ஏஐ நம்ம மனுஷனை நம்புங்கடா. ஏஐ நம்புறீங்க. நீ ஏதாவது சொல்லு அது உண்மையா இருக்கான்னு பாப்போம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் திருச்சில இருந்து கிளம்புனேன். வண்டி எடுத்தான்டா 1 மணிக்கு வண்டி எடுத்தேன். 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் சென்னை. நீங்க 4 மணி நேரத்துல திருச்சியில இருந்து 3 மணி நேரம் சொல்ல போனா திருச்சியில இருந்து சென்னைக்கு 3 மணி நேரத்துல வர முடியுமா கார்ல? திருச்சியில இருந்து சென்னைக்கு கார்ல 3 மணி நேரத்துல வருது கஷ்டம். தூரம் சுமார் 300. கஷ்டம் தான் சொன்னுச்சு. கஷ்டம் இல்ல முடியாதுன்னு சொன்னுச்சா? இதுக்கெல்லாம் ChatGPT எதுக்குடா? நமக்கே தெரியாதா? ஏடா நீ உட்கார்ந்து அவன்கிட்ட கேட்டுக்கிறீங்க 3 மணி நேரத்துல எப்படி நீ சென்னைக்கு வர முடியும்? அது பொய் சொல்லுது. அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது முடியாதுன்னு சொல்லலாம். ஏஐ வந்து எப்பயுமே வந்து அக்யூரேட்டா சொல்லாது. நீ மென்ட்ட பேசிக்கிறீங்க. நீ கேளு. ஓபன் ஏஐ இருக்குல்ல அவன ஓபன் ஏஐ என்ன சொல்றாரு? இது நம்பாதீங்கங்கறாரு. எல்லாமே கிடையாது. சும்மா நெட்ல இருக்க விஷயத்தான் சொல்லணும். நம்பாதீங்க. நடந்த விஷயத்த வந்து மனுஷனை நம்புங்கங்கறாங்க. மனுஷனை நம்பலாம் எந்த நாயை நான் மதிக்க மாட்டேன். குரோக்கு கிட்ட கேட்டுருவேன் பாத்துக்க. அவன் இன்னும் அசிங்கமா கேட்பான். பரவாயில்லையா? என்ன மச்சான் குரோக்கு மச்சான் ஒருத்தன் பொய் சொல்றான் அப்படிங்கறத எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? ஒருத்தன் பொய் சொல்லறான்னு கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்கு. அவன் கண்ணுக்கு கண்ணு பார்க்காம தவிர்க்கிறானா, பதட்டமா பேசுறானா, கதையில முன்ன பின்ன ஆகுதா, இல்ல உடல் மொழி அதிகமா கை அசைப்பு முகத்தை தொடுதல மாறுதா பாரு. இவ பொய்யோட அறிகுறிகள். ஆனா இதெல்லாம் 100% உறுதி இல்லை. சூழ்நிலையை பொறுத்து போட்டு பாக்குறீங்களா? போடா நீ போடா. பொய்யா சொன்னாலும் பொய் சொல்லிக்கிறீங்க. நீ உட்காந்து கேட்டுக்கிறீங்க. ஆக்சுவலி தம்பி எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஒர்க்க கொடுத்துட்டாங்கன்னா பதட்டமா கூடாது. நிதானமா கேஷுவலிட்டியா இருப்பேன். நான் கேஷுவலியா வித்தியா பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லி இந்த டாஸ்க் சொல்லி நான் முடிச்சுக்கலாம் இல்லையா? கோபி பண்ணுங்க சுதாகர். 5 நிமிஷத்துல அனுப்பிடுவேன். நான் அனுப்புங்க. போனா 5 நிமிஷம் அனுப்புறேன். ஏன்டா பதட்டமா வர? ஏன் நீ வேலை பக்கம் அடிமை கிடையாது. நீ யூ ஆர் நாட் a slave, you are a worker here. என்ன வேலையை ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலை செஞ்சுட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சும்மா உன்ன வந்து யாரும் உனக்கு ரைட் சைடு தெரியுமா? உனக்கு இது தெரியாம என்னடா நீங்க? because of this only these people handling you in the slave mentality. You understand? இங்கிலீஷ்லாம் வராது. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீ உங்களுக்கு என்ன சொன்னேன்? பவர் பாயிண்ட் கேட்டேன். ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேன். அதை பண்ணாம இங்க நின்னு வெட்டியா டேய் தம்பி என்ன நீ ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? இல்ல ஓகே தான். என்ன அவர் அவரை மாத்தி வச்சிருக்கீங்களா? இல்ல பெஞ்ச்ல தான் இருக்க. நீ இன்னும் பெஞ்சோட கவுத்தி விட்டுறேன் பாத்துக்க. என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஓபி நீங்க என்ன கேட்டீங்க? பவர் பாயிண்ட் உங்களுக்கு அனுப்பணும். ஆமா சார்ட் போட்டு. ஆமா அப்புறம் மெயில்ல வந்து கிளையன்ட்க்கு நான் அனுப்பணும். அதெல்லாம் எவ்வளவு நேரம்? அனுப்ப 2 செகண்ட் ஆகுமா பண்றதுக்கு? 2 செகண்ட். You are not handling these people. This is not a slave mentality. You don't need to speak in English. Just convey it in Tamil. என்ன உங்களுக்கு? ஏய் இந்த டேட்டாவை வந்து சார்ட்டா மாத்தி கொடு. மாத்திருச்சு. இப்போ எதுக்கே போய் ஏஐல ஃபீட் பண்ணாத? காப்பி பேஸ்ட் இந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணு. ஓகே அந்த ரிப்ளை ஓகேவா? இது ஓகே. இந்த ரிப்ளை ஓகேவா? இன்னொன்று இருக்கு. இது ஓகேவா? ப்ரொபஷனல் அனுப்புறேன். இந்த வே காப்பி பேஸ்ட் மெயில் ஓகே முடிஞ்சு. ஒர்க்க வந்து நான் முடிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சும்மா நின்னு பேசுற மாதிரி தெரியும். ஒர்க்க முடிச்சிட்டீங்க. நீங்க போய்கிட்டே இருங்க. பேப்பர் போடுறனா போட்டுக்கங்க. இன்னும் 1 மாசத்துல நீங்க கிளம்பிக்கங்க. என்ன அப்புறம் என்னையா கேட்டது எல்லாத்தையும் ஏஐல போட்டு எடுத்து கொடுக்குற? அதுக்கு எதுக்கு நீ ஏஐல வச்சு நான் அதுக்கிட்டே வாங்கிக்கிறேன்? இல்ல ப்ராம்ப்ட் தான பண்ணணும். ஸ்கில் வேணும்ல. பெரிய ஸ்கில் இதுல நொட்றதுக்கு பெரிய ஸ்கில் வேணும் பாரு. சென்ட் மீ திஸ் தட்னு போட்டு ஓட்ட இங்கிலீஷ்ல வச்சு அடிக்க போற அவ்வளவுதானே.
இல்ல எங்களுக்கு அடிக்க தெரியாது. கோபி நீங்க வந்து ஏஐ வந்து எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனா வந்து கிரியேட்டிவ் வந்து எதுவும் பண்ண இவர் முடியாது. அப்படியே கிரியேட்டிவா கிழிச்சு ஒரு வைரமுத்து வாலி அப்படியே கவிதை எழுதுறாரு. பாரதேசி நாய இருக்கிறதே 7-8 ஃபார்மெட் தான்டா. அத அதுல போட்டா வரப்போகுது. இது எதுக்கு நீ இருந்து பண்ணணும்? நீ கிளம்பு, நீ வேலையை பாத்துக்க. கோபி, என்ன? கிளம்பு, வேலை வெளியில எங்க பாத்துக்க. எதுக்கு எடுத்தாலும் ஏஐல போயிட்டு டக்குன்னு அதை போட்டு டைப் பண்றாங்க. அப்ப எப்படிடா உங்களுக்கு நான் ஸ்கில் வளரும்? ஒரு சென்டில் நான் போட்டிருக்கக்கூடிய செடியில் இலை சுருட்டு புழு வந்துள்ளது. அந்த இலை சுருட்டு புழுவை இயற்கை வேளாண்மை முறையில் எவ்வாறு அகற்றுவது? இலைச்சுட்டு புழுவை இயற்கை வேளாண்மை முறையில கட்டுப்படுத்த சில எளிய வழிகள் இருக்கு. முதல்ல பாதிக்கப்பட்ட இலைகளை கையால பறிச்சு எரி சுடுங்க. அப்புறம் வேப்பெண்ணெய் கரைசல் 5 மில்லி வேப்பெண்ணெய்ல 1 லிட்டர் தண்ணீர்ல கலஞ்சு ஸ்ப்ரே பண்ணுங்க. வாரம் ஒரு முறை துளசி போட்டு வைங்க. இத புழுக்களை இயற்கையா கட்டுப்படுத்தும். ஏன் கண்டுபிடிச்சோம்னா சும்மா இதே பொழப்பா திரியிறாரு. இதை வச்சுக்கிட்டே பேசுறது வர்றதும் போறது. வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கும் மகனை என்ன செய்யலாம்? வீட்டிலேயே இருக்கும் மகனை ஆக்கப்பூர்வமா ஈடுபடுத்த சில யோசனைகள் இருக்கு. அவனோட ஆர்வத்தை பொறுத்து வீட்டு வேலைகள்ல சமையல், தோட்ட வேலைகள் இல்ல ஆன்லைன்ல புது ஸ்கில் கத்துக்க ஊக்கப்படுத்துங்க. தோட்ட வேலை பண்றதுக்கு வாடா என் கூட. இல்ல தோட்ட வேலைக்கு இருக்குடா, வாடா. சும்மா இருங்க பாரு. உள்ள போடா. என்ன? ஏய், அந்த வேப்பெண்ணெய் எடுத்து இந்த குரோக்கு சொன்ன மாதிரி உட்காந்து கலக்குடா. கலக்கு. ஏய், என்னடா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சரியில்லையே, ஏன் நாக்க ஒரு மாதிரி மடிக்கிற? தண்ணி குடிக்கல, அதனால ஒரு மாதிரி இருக்கு. குடிச்சிருக்கியா? ஏய், தண்ணி அடிச்சிருக்கியா? தண்ணி எல்லாம் அடிக்கல நான். அம்மா என்னத்தையாவது பேசுவீங்க நீங்க. மது அருந்தி விட்டு நான் மது அருந்தவில்லை என்று சமாளிக்கும் மகனை எவ்வாறு கண்டறிவது? மகன் மது அருந்து விட்டு சமாளிக்கிறான்னு கண்டுபிடிக்க முதல்ல அவனோட நடத்தைய கவனிங்க. கண்ணு சிவந்திருக்கா, பேச்சு தடுமாறுதா, வாசனை வருதா, இல்ல பதட்டமா இருக்கானான்னு பாரு. நேரடியா கேள்வி கேட்காம அமைதியா அவனோட பழக்கங்களா, எப்போ போறான்னு, யார் கூட இருக்கான்னு கண்காணிங்க. மது பாட்டில்கள், கேங்கள் வீட்டுல மறைச்சு வச்சிருக்கானான்னு செக் பண்ணுங்க. பாட்டுல பூரா வீட்டுக்கு பக்கத்துல தண்ணிய போட்டு விட்டு வந்திருக்க அடிக்க. இருடா, இன்னும் கண்டுபிடிக்கணும்டா. சயின்டிபிக் முறை. இரு, பேசிக்கிறேன். இருடா. ஒரு ஏஐ கத்து கொடுத்ததுக்கு ஏஐ வச்சு நம்மளே போட பிடிச்சிட்டு. என்னடா தனியா நின்னு பேசிக்கிருக்க நீ? என்ன நீ பேசிக்கிட்டு திரி? அவரு யார்கிட்ட ஒரு பொம்பளை பேசிருக்கா தெரியுமா உனக்கு? பொம்பளை பேச கேட்கல, சவுண்ட் வரலையா உனக்கு? ஒண்ணும் கேட்கலையே. என்ன நீ காதை ஒதுக்கிட்டு ரொம்ப கேளுமா போயிட்டு அவரை. ஐயோ ஐயோ, ரேடியோவுல பாட்டு கேக்குறான்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாரியா, எதுக்கே கண்ணை மூடிக்கிட்டு இருக்க? பயமா இருக்கு, கூட்டமா இருக்கு. அட ஊரே உன்ன பாக்குதியா? ஐயோ பாக்குறாங்களா? அட பாருங்க, ஏன்டா சக்கரை கேமரா திருப்பீங்க? நீ கண்ணை மூடிக்கிட்டா உனக்கு தானே அவங்க தெரிய மாட்டாங்க. நீ தான் உலக பூரா ஃபேமஸ் ஆயிட்டியே. ஐயோ, ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருந்துட்டு இப்படி இன்னொரு அஃபேரா இருக்கிறது கூட பரவாயில்ல. அட ஓபனா கிஸ்காம்ல வந்து நிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. சும்மா நின்னு சக்கரை கேமரா திருப்பிட்டாங்க பா. என்ன கான்செப்ட்க்கு வந்த? கோல்ட் ப்ளே. வீட்ல உன் பொண்டாட்டிக்கிட்ட போ, கோல்ட் வாரே நடக்கும். ஐயோ, போயிட்டு வா, என்ஜாய்மெண்ட். வச்சிருக்கிறது கள்ள தொடர்பு நாதாரி, இதுல ஓபனா வேற வீடியோ கொடுக்குது.